வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சூர்யா தேவி. கோவை பெங்களூரு இடையே இயக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் ரயிலின் நேரத்தை மாற்றி தெற்கு ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நேர மாற்றம் வருகின்ற மார்ச் 11ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகின்றது. தேர்வு மையங்களில் மாணவ மாணவிகள் முறைகேட்டில் ஈடுபடுவதை தவிர்க்க 3200 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிற்கு வருகை தந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது உரையில் அதிமுகவின் முதலமைச்சர்கள் குறித்தும் ஆட்சி குறித்தும் புகழ்ந்துள்ளார். அவரது இந்த பேச்சு அரசியல் தளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் அனைவரும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் எனவும், உயர்கல்வியில் விரும்பும் பாடப்பிரிவில் சேர வாய்ப்பு கிடைக்க வேண்டும் எனவும், அவற்றின் அடிப்படையில் அவர்களின் எதிர்காலம் சிறப்பானதாகவும் எண்ணற்ற சாதனைகளை படைக்கும் வகையிலும் அமைய வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இணைவதாக அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியில் இருந்து அடுத்தடுத்து விலகுகின்றனர். இந்த நிலையில் தமாகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இபிஎஸ் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளனர். அவர்களுக்கு அதிமுகவின் புதிய அடையாள அட்டையை வழங்கி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த இபிஎஸ் அறிவுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 மக்களவை தொகுதிகளை திமுக ஒதுக்கியுள்ளது. திமுக உடனான தொகுதி ஒதுக்கீடு கையெழுத்தான பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் அதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அதே நேரம் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்கின்ற தகவல் வெளியாகவில்லை. அது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என முத்தரசன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு.